சிலிண்டரா? நாங்க எதுவும் புக் பண்ணலையேப்பா. அம்மா வீட்டில் வேற யாராவது புக் பண்ணிருப்பாங்கம்மா. பத்மா பார்வதின்னு யாரு புக் பண்ணியிருந்தாலும் நம்ம கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருப்பாங்களே. வெளியே போற அவசரத்துல சொல்லாம போயிட்டாங்களா? என்னம்மா யோசிக்கிறீங்க? ஒண்ணு இல்லப்பா. நீ இங்கே இரு, நான் அதோ வந்துடுறேன். ம். ஏன்பா வீட்ல எதுவும் காலி சிலிண்டர் இல்ல? நீ போ, அப்புறமா நாங்க ஃபோன் பண்றோம். அட அம்மா அம்மா என்னம்மா நீங்க நாட்டு நடப்பு எதுவுமே தெரியாம இருக்கீங்களேம்மா. இன்னைக்கு தங்கத்தை விட அதிக டிமாண்ட்ல இருக்கிறது சிலிண்டர் தாம்மா. ஏற்கனவே போர் நடந்துட்டு இருக்குன்னு அவன் பதட்டத்துல இருக்கான். சிலிண்டர் எவ்வளவு காசு வேணாலும் கொடுத்து வாங்குறதுக்கு அவன் கியூல நிக்கிறாம்மா. வீடு தேடி வந்தது வேண்டாம்னு சொல்றீங்களேம்மா. இப்ப நீங்க இதை வேண்டாம்னு சொல்லி நான் அதை கேன்சல் பண்ணேன்னா அடுத்து நீங்க புக் பண்ணாலும் சிலிண்டர் வர்றதுக்கு எப்படியும் 2-3 மாசம் ஆயிடுமா. ஆனா இப்போ நீ சிலிண்டர் கொடுத்தா எங்க வீட்ல காலி சிலிண்டர் இல்லையேப்பா. பரவாயில்லம்மா, நான் வச்சுட்டு போயிடுறேன். காலியானதும் சொல்லுங்க, நானே வந்து எம்டியை கலெக்ட் பண்ணிக்கிறேன். சரி, நீ உள்ள வந்து கிச்சன்ல வச்சிரு. வா. சரிங்கம்மா. என்னப்பா? சிலிண்டர் வச்சுட்டேன், பணம் கொடுத்தீங்கன்னா நான் கிளம்பிடுவேன். இன்னும் நிறைய ஏரியாவுக்கு போகணுமா, பார்த்து ஏதாவது போட்டு கொடுங்க. சரி, இருதோ வந்துடுறேன். டேய், யாரா நீ? இல்லன்னு சொல்ற, நிக்காம ஓடிட்டே இருக்க. டேய், யாருன்னு கேக்குறேன்ல. மாஸ்க் கழட்டு. டேய், மாஸ்க் கழட்டு. ரகு, பெரியப்பா பெரியப்பா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. பெரியம்மா உள்ள இருக்காங்க. உள்ளயா? ஏன் வெளியில பூட்டி இருக்கு? பெரியப்பா, வீடு முழுக்க கேஸ் ஸ்மெல் வருது. ரொம்ப நேரம் ஆகியும் பெரியம்மா கதவை திறக்கல.
ஏதாவது பண்ணுங்க பெரியப்பா. டேய் சீனு, இதையாவது எடுத்துட்டு வந்து இந்த பூட்டை உடடா. சரிங்க மாமா. கதிரு, வெளியே வாங்க அத்தை. என்ன வெளியே வாங்க. ஏய், சீனு, நீ அவனை துரத்திட்டு போனல, என்ன ஆச்சு? அந்த ராஸ்கல் தப்பிச்சிட்டான். கதிர் மட்டும் இல்லனா இந்நேரம் இங்க என்ன நடந்திருக்கும்னு நினைச்சு கூட பார்க்க முடியல. என் கதிரு, என்ன காப்பாத்துறதுக்கு இப்படி உன் உசுர பணைய வைப்பியாடா? உனக்கு கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா? ஏதாவது தப்பாகி உனக்கு ஒண்ணு கிடக்கும் ஒண்ணு ஆயிருந்தா தனோட நிலைமை அதெல்லாம் நினைச்சு பார்க்க மாட்டியாடா? அத்தை, இந்த உசுரையை நீங்களும் மாமாவும் எனக்கு கொடுத்தது. உங்களுக்காக நான் செத்தா கூட சந்தோஷமா ஏற்றுப்பேன் அத்தை. டேய் கதிர், டேய் என்னடா பேசுற? இது பாரு, விளையாட்டுக்கு கூட இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் உன் வாயில இருந்து வரக்கூடாது, சரியா? அத்தை, நீங்க தனியா இருக்கீங்கன்னு தெரிஞ்சு கேஸ் சிலிண்டர் கொண்டு வந்து கேஸை திறந்து உங்களை கொல்ல பார்த்திருக்கான். கண்டிப்பா இது அந்த புவனேஸ்வரியோட வேலையா தான் இருக்கும். டேய், வந்த ஆள நீ நல்லா பாத்தியா? பார்த்த பாட்டி, நல்லா உயரமா இருந்தான். அவனை விடாம துரத்திட்டு போய் அவன் கூட சண்டை போட்டு ஒரு கட்டையால அவனை ஓங்கி அடிச்சேன். அவன் முகத்துல போட்டிருந்த மாஸ்கை எடுக்க நான் முயற்சி பண்ணேன். ஆனா கடைசி நேரத்துல என்னை தள்ளி விட்டுட்டு அங்க வந்து ஒரு ஆட்டோல ஏறி தப்பிச்சு போயிட்டான்.